தாத்தா. பாருங்க, பல ஏக்கர் நிலம் பின்னால் தெரியறதெல்லாம் இந்த 50 ஏக்கர் நிலமும் நாங்கள் தான் சொந்தங்க. அப்புறம் இங்கேருந்து தாங்க எங்கள் வீட்டுக்கெல்லாம் காற்று நல்லா கிடைக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ நிலம் வெறும் நிலமாக கிடக்கு. இனிமேல் தான் எதுனாச்சும் வைக்கலான்னு யோசிக்கிறோம். இப்போ தான் மழையை பார்த்துருக்கோம். இன்னும் நாளைக்கு தீபாவளி. இப்போ காத்தாட நாங்கள் இந்த தோட்டத்தில் நடந்து பார்த்துட்ருக்கோம், சுற்றி பார்த்துட்டு. இங்கெல்லாம் மயில்கள் நிறைய இருக்குங்க. நல்ல இந்த சுதந்திரமான விரிந்து திரிஞ்சு காடு தோட்டம் இதை பார்க்குறதே ரொம்ப சந்தோஷம். எல்லாத்துக்கும் ஹாப்பி தீபாவளி வாழ்த்துக்கள். எல்லாருமே பாதுகாப்பாக தீபாவளி கொண்டாடுங்க. தம்பி தங்கச்சிங்க அக்கா தங்க எல்லாரும் ஹாப்பியாக தீபாவளி கொண்டாடுங்க. கொஞ்ச நாளாக வீடியோவுக்கு வர முடியல, இனி போடுறதுக்கு முயற்சி பண்ணுறோம். இதெல்லாம் எங்கள் தோட்டத்து பக்கத்தில் நல்லா க்ளீன் பண்ணி இப்போ மழை பெய்ஞ்சிருக்கு. அப்படியே நாங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கும்போது கஷ்டமாக இருக்குன்னா இப்படியே நடந்து வந்திருக்கோம். ஆமாம், எங்கள் பாப்பா எல்லாரும். இது வந்து ஓடை, எப்பயும் தண்ணி போய்கிட்டே தான் இருக்கும், நீரோடை. எங்கள் வீட்டுக்கு பின்னால் அந்த பக்கம் பாப்பா அங்கே போகாத, கிணறுங்க 2 கிணறு இருக்குது. அங்கே அந்த சாலை பக்கத்தில் ஒரு கிணறு, தென்னந்தோப்பு. இது எல்லா நிலமும் இருக்குது. வெள்ளாமையெல்லாம் எதுவும் செய்யறதுக்கு இப்போதைக்கு எதுவும் இல்லை. எல்லா நிலங்களும் எல்லாம் வறண்டு தான் கிடக்குது. இன்றைக்கி இவ்வளோ காடு தோட்டங்கள்லாம் சும்மா கிடக்கும்போது பார்த்தாலே எங்களாப்பாக தான் இருக்குது. எவ்வளவு மண் காலம் பூரா வேஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கு. இந்த பக்கம் ஒரு கிணறு இருக்குது. அதுக்கப்புறம் எல்லாம் வீடுகளுக்கு சைட் போட்டு எல்லாம் வச்சாச்சு. பக்கத்து காடுக காற்று வாங்க வந்திருக்கோம். எங்கள் காடுகள்லாம் இல்லை. இவ்வளோ காடு இருந்துச்சுன்னா நான் தான் இங்கே கோயம்புத்தூரவே வாங்கிட்டேன்னு சொல்லிடுவேன். அவ்வளோவெல்லாம் ஆசை இல்லை, இருந்தாலும்